நிகழ்ச்சிக்காக சென்னை கோவூரில் இருக்க லக்கி பாஸ் பெட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். மற்ற பராமரிப்பு மையத்திலிருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே தான். லக்கி பாஸ் பெட் கேர் சென்டருக்கு வந்திருக்கோம். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பெட் கேர் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாய்கள்லாம் வந்து கிணல்குள்ளே தான் இருக்கும், எதுவுமே வந்து வெளியில் இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெளியில் இருந்தது, எல்லா நாயுமே வெளியே இருந்தது. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கூண்டுக்குள்ளே வந்து கொண்டு போனீங்க. எப்படி மற்ற நாய்களை வந்து மற்றவங்க வளர்த்த நாய்களை வந்து நீங்கள் எப்படி உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க? இது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்த ரீசனே எப்படின்னா, இப்போ நாங்கள் எங்களோட ஓன் பெட்ஸ் வச்சுருக்கோம். எங்கள் ஓன் பெட்ஸ் ஒரு 5 to 6 பெட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயாவது இப்போ ஊருக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் அவங்களை கொண்டுட்டு போக முடியாது இல்லைங்களா. அப்போ நாங்கள் இதுமாதிரி நிறைய போர்டிங் அண்ட் டே கேர் சென்டர்ஸ் இருக்குது பெட்ஸுக்கு. அங்கே விடும்போது நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, அவங்க 24 hours நம்ம கூடவே இருந்து வளர்கிறாங்க. நம்ம இப்போ எல்லாருமே நம்ம பெட்ரூம் வரைக்குமே நம்ம பெட்ஸை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு போர்டிங் சென்டரில் விடும்போது அவங்க கேஜ்லேயே அவங்க 24 hours வச்சுருக்கும் போது அவங்க மென்டல் சிக்னஸும் ஹோம் சிக்னஸ் வருது. ஸோ அந்த ரீசனுக்காக நாங்களே இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து இப்போ ஹோம்லியாக இருக்கணும், ஒரு ஹோம் போர்டிங் சென்டர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ரெகுலர் டைப்பில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தது தான். நான் ஃபஸ்ட் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இது பார்ட் டைமாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ணல. எங்கள் கஸ்டமர்ஸே அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க அப்பார்ட்மெண்ட் மேட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமராக வரவும் தான் இப்போ ஒரு 1 year நாங்கள் ஜாப் ஐடியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் இது வந்து நம்ம அமௌண்ட்டுக்காக இல்லை மணி மைண்டடாக இந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம இது பிடிச்சி ஆத்மார்த்தமாக நம்ம பண்ணணும். ஸோ எங்களுக்கு பெட்ஸ்னால் ஜென்ரலாக பிடிக்கும். ஆனால் நாங்கள் இப்போது எல்லா வகையான பெட்ஸும் நம்ம ஒரு வீட்டில் வச்சுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லா ப்ரீட்ஸையும் நாங்கள் பார்க்குறோம். எல்லா பெட்ஸ் கூட நாங்கள் பழகிறதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் அது வீட்லேயே நாங்கள் அதை ஆரம்பிச்சது. இது எங்களோட ஓன் வீடு தான். எங்கள் வீடு தான். நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோட. நானும் என் ஒய்ஃப் ஃபேமிலியோட சேர்ந்து தான் நாங்கள் இதை பெட்ஸ்லாம் பார்த்துக்குறோம். நாங்கள் இவங்க எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படி எதுவும் கிடையாது. நாங்கள் இது ஹோம் போர்டிங்கிறதுனால இப்போ ஒரு சில பெட்ஸ் வந்து அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஃபுல்லாமே அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். எங்கள் கிச்சன் முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனால் ஒரு சில பெட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இல்லை சில்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அலர்ஜிக்கு ஏதாவது இருக்குன்றதுனால அவங்க வீட்டு கார் பார்க்கிங் இல்லை அவங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வளர்கிற பெட்ஸ் வந்து இங்கே இந்த மாதிரி சோஷியலைஸ் ஆகிருக்க மாட்டாங்க. மற்ற பெட்ஸோட நம்ம சேர்ந்து வச்சுக்க முடியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவங்க போர்டிங் விடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரையல் பேஸிஸில் இங்கே வர சொல்லுவோம். வந்து ஒரு 1 hour 2 hour வந்து அவங்க பெட் ஓனர்ஸும் அவங்க பெட்டும் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் பெட் ஓனர்ஸுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நாங்கள் எப்படி மற்ற பெட்ஸை இங்கே பராமரிக்கிறோம், எப்படி வச்சுக்கிறோன்னு. அதே சமயம் நாங்கள் அந்த டைமில் இந்த பெட் இங்கே வீட்டுக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணுறாங்களா, மற்ற பெட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா, அக்ரெசிவாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, டிக்ஸ் இருக்கா, அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் புக்கிங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரையல் பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், இங்கே வச்சுக்க முடியும், இவங்க மற்ற பெட்ஸோட சேர்ந்து இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். ஆனால் மோஸ்ட்லி ஒரு 10 பெட்ஸ் வராங்கன்னா அதில் ஒரு 9 பெட்ஸ் இங்கே செட் ஆகிடும். ஏதோ 1-2 தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுவுமே என்ன ரீசன்னா, அவங்க ஒன்று கண்டினியூஸாக பார்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்ற பெட்ஸை பார்த்து நம்ம தனியாக வச்சாலும் பார்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை நம்மளவே அவங்கள தொடக்கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு வைக்கணும், வாக்கிங் கூட்டு போகணும், அதுக்கு நம்மளவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க 1-2 பெட்ஸை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த ட்ரையல் பார்க்கும்போது இவங்க எங்களோட ஓன் பெட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதனால அவங்களோட ஸ்மெல் எங்கள் மேலே எப்பயுமே இருக்கும். அதனால இவங்க ஈஸியாக அந்த ஸ்மெல்லை வச்சு இவங்க மற்ற இங்கே வர பெட்ஸ் எங்கிட்ட ஜெல் ஆகிடுவாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வரவங்க மோஸ்ட்லி வந்து மேல் டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. எங்களோடது எல்லாமே ஃபீமேல் டாக்ஸு. ஸோ அதனால எங்களுக்கு அந்த ஃபீமேல் டாக் ஸ்மெல் எங்கள் மேலே வரதுனால அவங்க ஈஸியாகவே எங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நாங்கள் ஸ்பெஷலாக அவங்கள வந்து பழகணும் அப்படிலாம் நாங்கள் அவங்ககிட்ட அந்த பழகிற கொஞ்ச நேரத்தில் அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸுக்குமே அந்த பேசிக் சென்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு ஹியூமனோ இல்லை இன்னொரு கிரியேச்சரோ அவங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன ஒரு அந்த ஸ்மெல்லை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எப்படி நல்ல விதத்தில் கிட்ட நெருங்குறாங்களா இல்லை கெட்ட எண்ணத்தில் நெருங்குறாங்களான்னு அதை வச்சு நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் இங்கே வரும்போதே கவனிச்சேன், எல்லா நாய்களையும் பார்க்கும்போது எதுவுமே வந்து இந்தியஸ் கிடையாது இல்லையா, எதுவுமே வந்து இந்திய ரகம் கிடையாது. ஆமாம், வந்து வெளிநாட்டு ரகம் தான் இருக்குது. அது எதனால? இதே ரீசன் தான். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாகவே தெரியும், நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ராஜபாளையம், கோம்பை அந்த மாதிரி ப்ரீடும் எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு சில பேர் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் மாங்க்ரேல் அங்கேருந்தும் பப்பிலேருந்து எடுத்து வளர்க்குறாங்க. அது இனிஷியல் ஸ்டேஜில் நாங்கள் அவங்களையும் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ட்ரையலுக்கு வரும்போது என்ன ஆகுனா, அந்த ட்ரையலில் வந்து இப்போ ஒரு 10 டாக்ஸ் இண்டி ப்ரீட்ஸ் வராங்கன்னா அதில் 10 out of 10 எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா,
எங்களை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட நேச்சரே அதுதான். அவங்கள வளர்க்குற ஓனருக்கு மட்டும் தான் அவங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒன்று எங்களே தான் அவங்க அலோவ் பண்ணணும். அவங்க வாக்கிங் கூட்டு போகிறதுக்கோ ஃபுட் வைக்கிறதுக்கோ எங்கள் அலோவ் பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பெட்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாகவே சோஷியலைஸ் பண்ணி சின்னதுலேருந்து பழகி இருப்பாங்க. எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் மற்ற பெட்ஸை பார்த்தாலே குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரெகுலராக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அவுட்டரில் ஓப்பன் பிளேஸில் அந்த மாதிரி இடத்துல தான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுற்றி அது ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்காது. அவங்க கண்டினியூஸாக பார்க் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு ஆமாம் இங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கனால நம்ம நெய்பர்ஸுக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த ரீசனால இப்போ அவங்க கால் பண்ணி கேட்டாலே நம்ம இந்தியன் பிரீட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் வருத்தமாக தான் எங்களுக்கு இருக்குது. நம்மளோட சொந்த நாட்டு நாயை நம்ம எடுத்துக்க முடியாத போது. ஆனால் இங்கே அவங்க பெட்டு ஓனர்ஸே நாங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் எங்கள் பெட்டு வந்து மற்றவங்களோட ஜெல்லாக மாட்டாங்க, அவங்கள தனியாக தான் வைக்கணும், எங்களுக்கு புரியுது, ஒன்றும் பரவாயில்லன்னு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. அது அந்த இந்தியன் பிரீட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இந்த ரீசன் புரியும். அதனால் ஓகே. ஆனால் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கவங்க இல்லை இந்தியன் பிரீட்ஸ்க்காகவே வெளியில் அந்த மாதிரி நாமளும் ஓப்பன் ஸ்பேஸ் எடுத்து பண்ணலான்னு. பட் இந்த மாதிரி ஃபாரின் பிரீட்ஸ் வந்து இவங்கெல்லாம் வீட்டிலவே வச்சு வளர்க்குறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் அட்மாஸ்பியர் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம் இங்கே இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஹோம் சிக்னஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. அவங்க ஒரு ஹாஃப் டே இல்லை மேக்ஸிமம் 1 டே கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. ஒரு சில பெட்ஸ் அவங்க ஓனர்ஸை பிரிஞ்சு இருக்கிறதுனால. ஆனால் நாங்கள் அவங்கக்கிட்ட பழங்குற விதம், அவங்கள நாங்கள் கொஞ்சறது, அவங்களுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் கூடவே அவங்க ஜெல்லாயிடுவாங்க. அவங்களுக்கு இது வீடுன்றதுனால அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நார்மலாக வீடுனா எப்படி இருக்கும், வீட்டில் டிவி ஓடும், கெஸ்ட்டுங்க இல்லை மனுஷங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நாங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் அவங்க ஈஸியாக எங்ககிட்ட ஜெல்லாகிடுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி எப்படின்னா இப்போ ரெகுலராக வர கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளில ட்ராப் பண்ண உடனே கேட்டை திறந்தாலே அவங்களே வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவாங்க. மற்ற கிணலெல்லாம் எப்படி இருக்கும்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்களே உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க எல்லா பெட்ஸ். இப்பயுமே நான் கேஜ் திறந்தேன்னா இப்போ எல்லாம் அவங்களே கேஜுக்குள்ளே போவாங்க. நம்ம தூக்கி அவங்கள ஃபோர்ஸ் நீங்க சொன்னது உண்மைதான். நாங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இது வந்து நல்லாவே பழகிடுச்சு. எல்லா நாயுமே அது மாதிரி தான் நல்லா பழகுது. ஆமா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ட்ரைனிங் கூட கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் வந்து தேவைப்படும் நாய்களுக்கு? நம்ம ஜென்ரலாக வந்து பேசிக் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்கள் செட் டவுனு நம்ம லீஷ் இல்லாமல் அதாவது நம்ம வாக்கிங் கூட்டும்போது பெரிய பெரிய பிரீட்ஸ்லாம் வந்து நம்ம இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வீட்டிலவே சில டெரிட்டரி மார்க் பண்ண ஒரு சில கஸ்டமர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே அளவில் மட்டும் இருக்கணும். ஆமாம் சில பேர் கிச்சனுக்குள்ளே மட்டும் வரக்கூடாது, ஹாலோட நிறுத்திக்கணும்னு பார்ப்பாங்க, சில பேர் பார்க்கிங்கோட நிறுத்திக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ பேசிக் ட்ரைனிங்ஸ் எல்லா பெட்ஸும் கொடுக்கறது நல்லது. அதை தாண்டி அட்வான்ஸ்டாக இப்போ நம்ம டாக் ஷோக்கெலாம் கொண்டு போகிறோம்னா அந்த சாம்பியன்ஷிப்புக்கு அது தனி ட்ரைனிங், அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கும். ஓ நீங்க அந்த இதுக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த நாய் திருவிழான்னு சொல்லுவாங்க, அதுக்குமே வந்து ட்ரைனிங் பண்ணலாமா? அதுவும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வளர்க்குறதுனால அந்த பேசிக் ட்ரைனிங் அவங்களுக்கு போதும். பேசிக்காக ஒரு 10-15 கமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் பராமரிக்கிறது இல்லாமல் நீங்கள் தனியாக வளர்த்துறீங்களா உங்கள் வீட்டுக்குன்னு? நாங்கள் சொந்தமாக ஒரு 6 டாக் வச்சுருக்கோம். நாங்கள் அது வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாக் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, அந்த நாய் திருவிழாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களா? இல்லை, அது எங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. எங்களோட ஆசைக்காக நாங்கள் வளர்க்குறது. எங்களுக்கு அந்த மாதிரி இதுக்காக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அதை ட்ரெயின் பண்ணி எங்கள் கூட இருந்தால் போதும். அதனால் எங்களுக்கு அது நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டாக் ஷோக்கு கொண்டு போகிறதுக்கு. நாங்கள் பார்க்கறதுக்கு போவோம், பட் எங்கள் பெட்டை நாங்கள் அதில் இன்வால்வ் பண்ண மாட்டோம். முதல்ல வந்து இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது காரணம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, நான் எல்லா வகையுமே நம்ம வந்து நம்மள்ட்ட வரணும், அதே மாதிரி நம்ம அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து முதல்ல உங்களுக்கு எப்படி உருவாச்சு? ஃபஸ்ட்டு நான் சொந்தமாக வாங்கின ப்ரீட் பார்த்தீங்கன்னா பீகல் தான். 5 years to 6 years ஆகுது இப்போது. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ நம்ம ரோட்டில் வாக்கிங் போகிறோம், இல்லை நம்ம கிளினிக்கு கூட்டு போகும்போது அங்கே நிறைய வகையான பெட்ஸ் கூட்டு வருவா இல்லைங்களா. எனக்கு கோல்டன் ரெட்ரீவரும் பிடிக்கும். ஆனால் அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் அலோவ் பண்ணலை, அது பெரிய ப்ரீடுன்றதுனால. அதனால் நம்ம டாய் சைஸ் வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பீகல் எடுத்தது. அதுக்கப்புறமேட்டு சரி நம்ம இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஹவுஸ் ஓனர் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க டாக்ஸ் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த ரீசன்னால நம்ம கோல்டன் ரெட்ரீவர் எங்களால் வீட்டில் என்ன மேனேஜ் பண்ண முடியுமோ. இப்போ டாய் பாம் அவங்க டாய் வெரைட்டி தான், டாய் பாமரின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீட் இருக்காங்க. ஷிட்ஸும் எங்ககிட்டே 2 ஷிட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இல்லை இவங்க போர்டிங் வந்தவங்க. எங்களோட பெட்ஸ்லாம் மேலே மாடியில் இருப்பாங்க, அவங்களையும் போர்டிங் டாக்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி மிங்கிள் பண்ண மாட்டோம். ஒரு சில போர்டிங் டாக்ஸ் இருப்பாங்க, அவங்க எங்கள் பெட்ஸ் கூட விளையாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும் எங்கள் பெட்ஸோட சேர்த்து விளையாட விடுவோம். மற்றபடி எங்கள் டாக்ஸையும் போர்டிங் டாக்ஸும் செப்பரேட்டாக தான் வச்சுருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வரும்போது வந்து எல்லாமே வெளியில் இருந்தது, அதுக்கப்புறம் தான் கூண்டில் வச்சுருந்தீங்க. பொதுவாக வந்து இது எல்லாமே வெளியில் இருக்குமா இல்லை கூண்டில் இருக்குமா?
இல்லை நம்ம 24 ஹவர்ஸும் கேஜில் கண்டினியூஸாக வைக்க மாட்டோம். அது மாதிரி 24 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீயாகவும் விட முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க வீட்லையுமே கெஸ்ட் யாராவது வராங்க, இல்லை அவங்க வீடு க்ளீன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்று கட்டி வைப்பாங்க. இல்லை இப்போ நிறைய பெட் ஓனர்ஸ் அவங்க வீட்லையுமே கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேஜில் வச்சுருவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் விடுவோம். நைட்டில் டிஃபால்ட்டாக கேஜில் இருப்பாங்க, டே டைமில் மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம். ஒரு சில பெட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பெட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்டர்னேட் பேசிஸில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு ஒரு 1 hour ஃப்ரீயாக விட்டுருக்கோம்னா அடுத்து அவங்கள கேஜில் வச்சுட்டு இன்னொரு பெட்டு அடுத்து ஒரு 1 hour ஃப்ரீயாக விடுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி பண்ணும்போது எல்லா நாயுமே வந்து அந்த சுதந்திரமாக கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பெட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து 24 hours கூட நாங்கள் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எங்களால் வாஷ்ரூம் கூட போக முடியாது. அந்த மாதிரி பெட்ஸ் டே டைமில் எங்கள் கூடவே இருப்பாங்க. அண்ட் நைட்லேயுமே நைட் எங்கள் கூட பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் வச்சுக்கிற மாதிரி, வீடுன்றதுனால தனி இடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி 24 hours கூடவே இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெட்டை வந்து நாங்கள் எங்கள் ரூமில் தான் வச்சுப்போம். அதுமாதிரி ஏசி போர்டிங் ஒரு சில பெட்ஸ் கேட்பாங்க. இப்போ ஷிட்ஸு, மரை பிரீசர், கோல்டன் ரிட்ரீவர்லாம் ஏசி போர்டிங் கேட்பாங்க. ஸோ அவங்களையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரூமில் தான் வச்சுப்போம். எங்கள் பெட்ரூமில் ஏசி இருக்கிறதுனால ஏசி போர்டிங்க்கு நாங்கள் அங்கே வச்சுப்போம். கேஜஸ் வந்து அதான் அதுமாதிரி நைட்டில் விடுறதுமே கூட ஃபோர்ஸ் பண்ணி விட மாட்டோம். நாங்கள் கேஜ் ட்ரையல் பார்க்கும்போது நாங்கள் செக் பண்ணிப்போம். அவங்க கேஜில் இருக்கிறாங்க, இப்போ இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி ஜாலியாக இருக்க மாட்டாங்க கேஜ்குள்ளே. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும், நாங்கள் 2 years ரன் பண்ணிடுவோம். 2 years நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பெட்ஸ் வந்து அவங்க கேஜில் இருக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த கேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, என் கண் முன்னாடி நீங்கள் இருக்கணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், என் கூட விளையாடணும், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வணக்கம்மா. இருக்கும். நாங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக தான் பார்த்துக்குறோம். மற்ற இடம் மாதிரி கேர்டேக்கர் போட்டு நாங்கள் பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க பெட்ஸை பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. அந்த ரீசனால் இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பெட்ஸை பார்த்துக்குறோம். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி நாய் வளர்த்துறதா இருக்கட்டும், இல்லை பூனை வளர்த்துறதா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு விருப்ப பிராணி இருக்கும்ல, அதை வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கடும் எதிர்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது பிடிக்காது, இல்லைன்னா வந்து நம்ம ஒய்ஃப்க்கு பிடிக்காது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிங்களா? ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியிலே வந்து டாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காது. மெயினாக எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் டாக்ஸ் 2 times நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாட்டி வாங்கிட்டு வரும்போதும் அவங்க உடனே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணி 3வது தடவை வாங்கிட்டு வந்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் பீகல். நேம் டெய்ஸியாவை. டெய்ஸி ஆமாம், அவள் தான் எங்கள் ஃபஸ்ட்டு குட்டியாவை. 5 years ஆகுது அவருக்கு இப்போது. ஸோ நான் அதான் சொல்லியிருந்தேன் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்க மாட்டா, சின்னதாக வளருவா. 1 week நம்ம வீட்டில் இருக்கட்டும், 1 week பழகினதுக்கு அப்புறமும் செட் ஆகலாம், நம்ம கொடுத்துடலான்னு சொன்னேன். ஆனால் 1 weekல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ என்னை விட அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இப்போ நீங்கள் வரீங்கன்றதால என்னோட பெட்ஸ் எல்லாத்தையும் காட்டணும்னு நான் அவங்களை இங்கே எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஆனால் அவள் எங்கள் அம்மாவோட தான் எப்பயுமே இருப்பாள். நைட் தூங்கும் போது எங்கள் அம்மா கூட பெட்டில் தான் அவள் தூங்குவா. அவள் பொதுவாகவே இந்த நாய் வளர்த்துறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வீட்டில் வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம வளர்த்த ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப அதுக்கு வந்து கூடயே இருப்பாங்க, அது பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எப்படி? இவங்க நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது, அதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் ஓனர் டாக்ஸ் வச்சுட்டு இருக்கோம். மேரேஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் இது கேர்டேக்கர் ஆரம்பித்தோம். ஸோ அதுவுமே இவங்க கொடுத்த ஐடியா தான். நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போதே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டது வந்து உங்களுக்கு பெட்ஸ்னா பிடிக்குமா என்கிட்ட. வீட்டில் அப்போ வந்து இவங்க கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட 3 பெட் தான் இருந்தது. ஸோ என்கிட்ட வீட்டில் 3 dogs இருக்குது, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் அது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வேறு எதுவுமே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு அது இஷ்யூவாக தெரியல. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்களோட ஐடியாவும் சேர்ந்து தான், சரி நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். நான் வந்து நிறைய டாக்ஸ் எடுக்கணும் வாங்கலாம்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நம்ம இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ண நாமளும் எல்லா ப்ரீட்ஸோட அந்த ஐடியா கொடுத்ததே இவங்க தான். ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்னதை கேட்கும்போது பார்த்தா உங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னது வரைக்கும் நான் என்ன நினச்சிருந்தேன், அவருக்கு தான் வந்து நாய்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா, அவர் சொன்னதை கேட்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வெட்டினரி டாக்டர் இருப்பாங்க. அவங்க வீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கும். ஸோ நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதுலேருந்து அவங்களோடலாம் விளையாண்டு பழகிட்டேன். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து டாக்ஸ் வளர்க்க பர்மிஷன் கொடுக்கல. அதனால் நான் இங்கே வந்து பெட்ஸ் இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு இத்தனை பெட்ஸ் இருந்தால் கூட எனக்கு இன்னும் புதுசாக ஒருத்தவங்க பெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்களே எங்களால் வளர்க்க முடியல அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து அப்போ அதையும் வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வரும் எங்களுக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அன்பு வந்து அதிகமாக தான் ஆகுது. ஆமாம், எங்களுக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது. என்ன எங்களுக்கு இப்போ போர்டிங் இருக்கிறனால எங்கள் ஓன் பெட்ஸுக்கு வந்து எங்களால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால நாங்கள் இப்போ யோசிச்சு சரி நம்மளால் எடுத்துக்க முடியாத அளவுக்கு வச்சுக்குவோம். இல்லைனா வேறு யாருக்காவது இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிற ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்காவது நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நீங்கள் வளர்த்த நாய் வந்து எது? அது டெய்ஸின்றவ பீகிள் தான். நான் வரும்போது 3 பேர் இருந்தாங்க.
அந்த லக்கி ஒருத்தி அவள் கோல்டன் ரெட்ரீவர். அதுக்கப்புறம் இன்னொரு பீகிள் ஒருத்தருங்க இருந்தாங்க, அவன் பேர் வந்து கோகோ. ஆக்சுவலாக அவன் மட்டும் தான் இங்கே மேல், இங்கே எல்லாருமே ஃபீமேல். அதனால எங்களால் கொஞ்சம் சமாளிக்க முடியல போர்டிங் இருக்கிறனால. ஸோ அவனை வந்து எங்கள் ரிலேட்டிவே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவன் அங்கே வேலூரில் செட்டில் ஆகிட்டா, அவன் ஜாலியாக இருக்கான் இப்போ. நீங்கள் சொல்லும்போது பார்த்தேன், ஆனால் வந்து சரியாக எங்களால் பார்க்க முடியல, எல்லாமே உள்ளே இருக்கு இல்லையா, நாங்கள் எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரியல, அதனால நீங்கள் வெளியே விட்டுறீங்க? விடுறோம், அங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான். அப்போ வெளியே விட்டுருங்க. இப்போ இவளோட கோல்டன் ரிட்ரீவர் எப்படின்னா யார் வந்தாலும் இது மாதிரி ஏறி நின்றுப்பா, அவளுக்கு வந்து நம்ம தடவி கொடுத்துட்டே இருக்கணும். இன்னொன்று ரொம்ப பாசக்காரம் இங்கே இருக்கிறதுல, நாங்கள் வந்து இப்போ ஏதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்க, சொல்கிறத கேட்கல, அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நாங்கள் ஏதாவது மிரட்டுறோம் அப்படின்னா உடனே வந்து எங்களுக்கு கட்டி பிடிச்சிப்பா. யாரையும் மிரட்டக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது இவளுக்கு. இவளும் ஆமாம், அந்த மாதிரி எல்லா ஏதாவது பிரச்சனை, மற்ற டாக்ஸ்குள்ள சண்டை வந்தாலும் இவಳು தான் போய் சமாதானப்படுத்தி விடுவா அவ. ஓ, இது நீங்க முதல்ல இருந்தே வளர்த்துறது தானே? நாங்க ஃபர்ஸ்ட் வளர்த்தது பீகிள், ரெண்டாவது வாங்குனவங்க இவங்க. அப்புறம் இன்னொரு வந்து மூணாவது வந்து ஒரு நாய் சொன்னீங்கல்ல, அதுவும் பீகிள் இல்லையா? பீகிள், அவங்க பீகிள் மேல், ஏன்னா பேரா இருக்கணும்னு வச்சிருந்தோம். ஆனா மேல் டாக் எங்களால மெயின்டைன் பண்ண முடியல, ஏன்னா ஃபீமேல் டாகா இருக்கிறதுனால அவங்க அவங்க இதாக மாட்டாங்கன்றதுனால அவங்கள நாங்கள் கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டு எங்கள் ரிலேட்டிவே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க ஊருக்கு வரும்போது கூட்டிகிட்டு வருவாங்க, நாங்கள் போகும்போது அங்கே போய் பார்ப்போம். இன்னமும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க, எங்கள் வீட்டில் இல்லை. இந்திய நாய்களே வந்து இந்த மாதிரி ஷீட்டுக்குள்ள கீழே வந்து வைக்க மாட்டாங்க. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு ரகம். அது இருக்கும்போது இந்த ஷீட்டு கீழே வச்சிருக்கீங்க, அது எப்படி சரியா வருதா? ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. இப்போ போர்டிங் டாக்ஸ் வரும்போது இப்போ அவங்களும் இவங்களையும் மிங்கிள் பண்ண வேண்டாம்ன்ற ரீசனுக்காக தான் இவங்களை பிரித்து வச்சது. ஏன்னா இப்போ நாங்கள் ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருப்போம், வேக்சினேஷன்லேருந்து எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் வர பெட்ஸ் வந்து அவங்ககிட்ட ஏதாவது எங்கள் பெட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இவங்களை பிரித்து வச்சுட்டோம். இன்னொன்று எங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு இவங்க வளர்த்தவங்க தான். இப்போ உங்கள் டேரெக்டாக நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணல. இவங்களோட பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருந்து ப்ரீட் ஆகி வந்தவங்கனால நம்ம ஊர் கிளைமேட் உங்களுக்கு தாங்கும். ரெண்டாவது வந்து நம்ம அதனால தான் இங்கே ஸ்பேஷியஸாக நம்ம ஷெட்டு செட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு ஃபுல்லாமே விண்டோஸ் இருக்குது, இங்கே நாங்கள் டேபிள் ஃபேனும் வச்சுருக்கோம், சீலிங் ஃபேனும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு போதுமான அளவுக்கு இங்கேவே இந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம போட்டிருக்க ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த திக்கான ஷீட், அதாவது கூலிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, வெயில் உள்ளே இறங்காது, அந்த மாதிரி ஷீட் தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து பெயர்கள் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்க வளர்த்துறது இல்லையா? ஆமா ஆமா, அப்ப எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து பேர் வச்சிருப்பீங்க. இதோட பேர் என்ன? அவளோட பேர் வந்து ஸ்வீட்டி. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நாங்க ஒரே ஃபேமிலில இருந்து தான் வாங்குனோம். ஒரே மாதிரியா தான் இருக்காங்க ரெண்டும். ஆமா, அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க இது வளர்த்தவங்களே வந்து அதுக்கு பேர் ப்ரீடிங் பண்ணவங்களே நேம் வச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நாங்க நேம் வைக்கல. அவளோட பேர் வந்து ஸ்வீட்டி, இவளோட பேர் வந்து டைசன். இது வந்து குஷி, ஃபீமேல் தான் இவ. இதுதான் என் ஒய்ஃபுக்காக நான் வந்து கிஃப்ட் பண்ணது. ஆக்சுவலி இது எங்க ஒய்ஃப் இந்த ப்ரீட் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுனால மேரேஜுக்கு அப்புறம் நாங்க வாங்கின டாக் தான் இவ. ரொம்ப செல்லம் அந்த நாய். ஆமா, அதனால எங்களுக்கு எப்பயுமே இவளோட எல்லா மொமெண்ட்டுமே எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மொமெண்ட் தான் இருக்கும். அதை தாண்டி எங்களுக்கு ஒவ்வொரு பெட்டுக்குடியுமே ஒரு மொமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் அது. அந்த மத்த கோல்டன் ரிட்ரீவருக்கு அதோட பேர்? அவ பேர் வந்து லக்கி. அப்புறம் இன்னொரு கோல்டன் ரிட்ரீவர் இருக்கு, அது ஜெசிகா. ஆக்சுவலி இவங்க எப்படி வந்தாங்கன்னா இவளை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது ஆசைப்பட்டு. அவங்க வீட்டில் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவளை பார்த்துக்கிற விதத்தை பார்த்துட்டு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, நீங்கள் தான் அதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறீங்க. ஆமாம், அதனால கம்பல் பண்ணி அதை அவங்க கொடுத்தது தான். இது மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லாமே எங்களுக்கு இப்படி ஃப்ரீயாக கொடுத்தது தான். ஜெசிகாவுமே பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்டோட பப்பி அவ. அவங்க எல்லா பப்பியும் அவங்க சேல் பண்ணிட்டாங்க, ஒரு பப்பி மட்டும் பேலன்ஸ் இருந்தது. அவங்க ஃபாரின் போகிறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி கோல்டன் ரிட்ரீவர் இருக்கு, இருந்தாலும் வேணனால இவங்க எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவளும் அந்த மாதிரி கொடுத்தவங்க தான். இப்போ ஷிட்ஸு இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு ஷிட்ஸு 50 days ஓல்டு பப்பி ஒன்று இருக்குது. அதுவுமே எங்கள் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கள் நிறைய அடாப்ஷன் வரும். எங்ககிட்ட போர்டிங் விடுற கஸ்டமர்ஸே வந்து ஏதோ ரீசனுக்காக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் மூவ் ஆகுறாங்கன்னும் போது அடாப்ஷன் கொடுப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே நாங்களாக தான் இருப்போம். எங்களுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, நாங்கள் மந்த்லி கூட உங்கள் பேமெண்ட் பண்ணுறோம், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி வச்சுக்க முடியாது இல்லைங்களா? அதனால எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஒரு சில பேட்டு எங்களுக்கு பர்சனலாகவே பிடிச்சிருக்கோம், அதனால அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணுறது நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்று தான் வச்சுருந்தோம். அவளுக்கு ஒரு பேரா வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவன் எடுத்துறோம். இவன் மட்டும் தான் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்கவன மேல், மீது எல்லாமே ஃபீமேல் பப்பி தான். அவள் ஜெசிகா ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தது தான். இப்போ ஷிட்ஸு இன்னொரு பப்பி இருக்குது, அதுவும் எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்தது தான். இவ்வளோ நாய் வந்து உங்கள் கூடயே இருக்குது அப்படிங்கும்போது நிறையா நேரம் வந்து அது கூட நீங்கள் வந்து
செலவழிச்சிருப்பீங்க, நேரம் செலவழிச்சிருப்பீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது ஏதாவது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, நம்ம மனசை வந்து நெகிழ வைக்கிற மாதிரியான சம்பவங்கள். உங்களுக்கு அதுலயே ரொம்ப இப்ப நினைச்சாலுமே அட நாய்கள்னாவே வந்து ரொம்ப சிறப்பு தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இப்போ கமர்ஷியல் பிளேஸ் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அங்கே நம்ம வேலையாட்கள் வச்சு தான் பார்த்துப்போம். ஓனர்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ இது வீடுன்றதுனால அங்கே ஃபேமிலியோட அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியோட தான் நாங்கள் இருக்கோம். இப்போ வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அப்படி நாங்கள் சண்டை போடும்போது எங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது டெய்ஸி தான், அந்த பீகல் சொன்னேன் இல்லைங்களா, அவள் எங்கள் கூடவே தான் இப்போவுமே தூங்கும்போது கூட பெட்டில் தான் தூங்குவா, கூடவே தான் இருப்பாள். ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு வாட்டி சண்டை வந்தாலும் அவளுக்கு தெரியும் அவள் 19 இப்போ லக்கி வந்து 19 எல்லாரையும் சமாதானப்படுத்துவா. ஆனால் அவளுக்கு தெரியும் யார் மேலே தப்புன்னு. இப்போ எங்கள் அம்மா மேலே தான் தப்புன்னு சொன்னால் அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. வந்து அவங்களை கடிக்கிற மாதிரி போய் மிரட்டுவா, நீ என்ன அண்ணா வந்து திட்டாத அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவா. ஒரு டைம் அவளுக்கு தெரியும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு, அப்போ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கடிக்கிற மாதிரி வருவா, என்ன கண்ட்ரோல் பண்ணுவா, நீ பேசாத. அந்த மாதிரி எங்களுக்கு அது அடிக்கடியே நடக்கும், நம்ம எல்லா வீட்லையும் நடக்கிறது. புரிஞ்சுக்கிற விதத்தை பார்க்கும்போது ஆமாம் ஆமாம். அதே மாதிரி வந்து நாங்கள் சில டைம் ரொம்ப டயர்டாகிடும் மீன்ஸ் ஒரு வேணும்னே நம்ம சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருப்போம்மா, அவள் வந்துட்டே இருப்பா, அவள் புரிஞ்சுப்பா நம்ம சும்மா கூப்பிட்றாங்க சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்துருவா. அதுமாதிரி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட மாதிரி நடிச்சேன்னா உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து லிக் பண்ணி எழுப்பி விடுவா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இப்போ நடிச்சா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் ஃபுல்லாக அவளை ப்ராங்க் பண்ணுறோன்னு, அதனால இப்போ ஏமாற மாட்டேங்கிறா. அந்த மாதிரி அவள் நல்லா புரிஞ்சுப்பா, நம்மளுக்கு கூடவே இருக்க 24 hours கூட ரொம்ப புரிஞ்சுப்பா அவள். இவ்வளவு நேரம் உங்க பராமரிப்பு மையத்தை பற்றியும் நீங்கள் வளர்த்துற நாய்கள் பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு செல்லப்பிராணி வளர்த்துறதே வந்து ரொம்பவே சிரமமான விஷயம்தான். ஆனால் வந்து இவங்க வந்து பராமரிப்புக்கு வர நாய்கள் மட்டுமின்றி அவங்களே வந்து நிறைய நாய்கள் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. தன்னோட வேலையை கூட விட்டுட்டு வந்து இதை முழு நேர வேலையாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து செல்லப்பிராணிகள் மேலே வந்து எவ்வளவு அன்பு இருக்கும், எப்படி பராமரிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.